தமிழகத்தில் இருக்கிற அரசு ஊழல் ஊழல் போதை அரசாங்கம். இந்த அரசு தொடருமானால் அடுத்த தலைமுறை முழுமையாக நாசமா போயிடும். ஏனென்று சொன்னால் பாரத நாடு முழுவதும் போதைப் பொருள், அதாவது அதிகமா சிந்தட்டிக் ட்ரக், சர்க்காரே விற்கிற சாராயம் அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த சாராயத்துல குவார்ட்டருக்கு 10 ரூபாயாம், அது கணக்கு பண்ணி கரெக்டா வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஃபுல்லா இருந்தா 40ன்னு. அந்த மாதிரி ஒரு போதையிலே இளைஞர்கள் அழிக்கப்பட்டு வருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் சங்கரங்கோவில்ல போதை ஒழிப்பு மாநாட்டில் பேசும் பொழுது மேதகு ஆளுநருடைய கேள்விக்கு இன்னி வரைக்கும் இந்த நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு பிதற்றி கொண்டிருக்கின்ற உளறல் நிதியா அங்கிருந்து பதில் வரல. ஏன்னா மேதகு ஆளுநர் பெர்டினன்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணார். நீங்க கஞ்சா பிடிச்சிருக்கீங்க, போலீஸ் கஞ்சா வச்சிருக்கன்னு கைது பண்ண. இதுவரை தமிழ்நாட்டுல 1 கிராம் சிந்தட்டிக் ட்ரக் வச்சவன மாநில அரசு பிடிச்சிருக்கா? அந்த ஜாஃபர் சாதிக் 2000 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் கடத்திய கேஸ கூட நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ தான் கைது பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 2 விஷயங்கள் தமிழக காவல்துறை கண்மூடி வேற பக்கம் திரும்பி கொண்டிருக்கு. ஒன்னு சிந்தட்டிக் ட்ரக், 2வது பயங்கரவாதிகள். எந்த பயங்கரவாதி மண்ணடியில போய் இறங்கி கைது பண்ணாலும் அது என்ஐஏ, தமிழ்நாடு போலீஸ் இல்ல. ஆகவே தமிழ்நாடு போலீஸ் பயங்கரவாதிகளையும் கைது செய்யறது இல்லை. இந்த சிந்தட்டிக் ட்ரக் வச்சிருக்கிறவன் மெத்தோபெட்டமின் மாதிரி அது 1 கிராம் கூட இது வரைக்கும் கைப்பற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, நாம கேள்விப்படுகின்ற விஷயங்கள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதா, அச்சமுறக்கூடியதா இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி, சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தமிழ்நாடுடைய இன்டெலிஜென்சியாவுடைய குழந்தைகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இவர்களுடைய குழந்தைகள் படிக்குதோ அங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறான். ஆகவே இந்த கருணாநிதியின் குடும்பம் ஆட்சி தொடருமானால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்து போகும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நேற்றுக்கு கூட 3 பேர் கொலை முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. என்ன செய்தியில எல்லாம் ஊடக நண்பர்கள் தான். நான் ரொம்ப அதனால உங்க மேல ஒரு பெரிய மரியாதையே வச்சிருக்கேன். அதுல டிவியில ஓடும் பொழுதே ஸ்க்ரோலிங் என்ன போடுறீங்க? குடிபோதையிலே தாக்கினான், குடிபோதையிலே கொலை செஞ்சான். ஆகவே இன்னைக்கு குடியிலே கெட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு துணை முதல்வரா இருக்கிற நபர் வெக்கங்கெட்டு போய், அதாவது உடம்புல உப்பு போட்டு சோறு தின்னதுக்கான அடையாளமே கிடையாது. நான் இன்னும் மோடிக்கும் பயப்படல, ஈடிக்கும் பயப்படலன்னு நீங்க ஊடக நண்பர்கள், என்ன மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு கட்சியின் அடிமட்ட தொண்டனை விட உங்களுக்கு அறிவு ஆற்றல் அதிகம். நீங்க உயர் நீதிமன்றத்துல முதல்ல டாஸ்மாக்கு தடை கேட்டு வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசாங்கம். இதுவரைக்கும் அரசு டிபார்ட்மெண்ட் ரைட் ஆனதுங்கிறது தமிழ்நாட்டுல இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தான். நீங்க அப்போ உடனே உயர் நீதிமன்றம் என்ன சொன்னது? நான் விசாரணை முடிக்கிற வரை தடையின்னு. விசாரணைகள் முடிந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றத என்ன தீர்ப்பு வந்தது? அமலாக்கத்துறையின் செயல்பாடு சரி, they can proceed. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய உத்தரவின்படி நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான அதகலம் பண்ணது ஆகாஷ். அது மாதிரி அறிவாலயத்தை அதகலம் பண்ண போறதும் ஆகாஷ் தான்.
ஆகவே கருணாநிதியினுடைய குடும்பம் மூகா முத்துவோட பேத்தி புருஷன் இதுல இன்வால்வ் ஆகியிருக்கார். எப்படி சாராய மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் ஒழித்து வைக்கப்பட்டவரோ அப்படி இவரும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒழிச்சு வச்சிருந்து அவர் தலைமறைவா இருந்து வர்ற மாதிரியா வந்தார்? இல்ல, நித்தம் போஷாக்கா சாப்பிட்டு அசோக்குமார் அந்த மாதிரிதான். அது மாதிரியா கருணாநிதி மகனோட பேத்தி புருஷனும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, அதனால அதிகம் பேசாதீங்க. உச்ச நீதிமன்றத்துல அவங்க விசாரிச்சு முடிக்கிறதுக்காக அதுவரை தடை சொல்லியிருக்காங்க. அதாவது வெக்கேஷன் முடிஞ்சு உச்ச நீதிமன்றம் துவங்கும் பொழுது நிச்சயமா உயர் நீதிமன்றத்துல கிடைச்சது போல அமலாக்கத்துறைக்கு கோ அஹெட்னு கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, இப்போ டாஸ்மாக்ல குற்றச்சாட்டு என்ன, எம்ஆர்பியை விட அதிகமா சார்ஜ் பண்றீங்க. குவார்ட்டருக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்கன்னு ஒரு தமிழ் குடிமகனும் என்ன, நான் அந்த லிஸ்ட்ல வர மாட்டேன். ஏன்னா எனக்கு குவார்ட்டர்னா என்ன, ஆஃப்னா என்ன கணக்கு தெரியாது. ஆனால் நித்தம் இந்த அரசாங்கத்தால் குடிக்க வைத்து அழிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு அவங்க குவார்ட்டருக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறாங்க, சாப்புக்கு 20 ரூபாய் கொடுக்கறாங்க, புல்லுக்கு 40 ரூபாய். ஆகவே எம்ஆர்பிக்கு விட அதிகமா வசூலிக்கப்படுதுன்னு உலகத்துக்கே தெரியும். அதனால இது உச்ச நீதிமன்றத்திற்கும் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். அதனால எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் would give green signal to ED. அதான் நான் சொல்றதுக்கு இருக்கு. நீங்க எதுவும்